பிரண்டை ஆயிலுக்காக வறுத்த கோரினா பிரண்டை இருந்தது இல்லையா, அதில் நான் கொஞ்சம் உளுந்து, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் காயம், சில்லி, 4 வற்றல் மிளகா, துளி புளி எல்லாம் கூட சேர்த்து கொஞ்சம் மல்லியும் வர மல்லியும் போட்டு வறுத்து இந்த பிரண்டையும் கூட சேர்த்து பொடி பண்ணிட்டேன். வெறுதே பொடி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிரண்டை பொடி ரெடி. இது உங்களுக்கு மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், கொஞ்சமாக காயம், கருவேப்பிலை, வரமிளகா, ஒரு துண்டு புளி, ஒரு 1/4 ஸ்பூன் வறுக்கிற மல்லி, இதெல்லாம் வறுத்து இது ஆற வச்சு பொடி பண்ணி சாதத்தும் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டால் நமக்கு கால் வலி கை வலி எல்லாம் வராமல் இருக்கும். இதுதான் பிரண்டை பொடி.